அன்பிற்கினியவர்களே, மறுபடியும் உண்மையான ஆன்மீகத்தை பற்றி நான் உணர்ந்ததை, அனுபவித்துக் கொண்டிருப்பதை உங்களுக்கு மறுபடியும் கொஞ்சம் பதிவு செய்கின்றேன். இப்போ நான் சொல்லக்கூடிய எதுவுமே நான் உணர்ந்தது, அனுபவித்தது. 2 விஷயம் மட்டும் தெளிவாக இருக்கு. இப்போ அத்வைதத்தை நாம் தத்துவமசி என்று உணர்ந்தாலும், அல்லது கடவுளின் பிரதிநிதி நாம் என்று உணர்ந்தாலும், கேட்டாலும் அறிந்தாலும், அது இறைவனுடைய ஒரு பகுதிதான் நாம் என்று நாம் உணர்ந்தாலும் அறிந்தாலும், ஒன்று மட்டும் தெரிகிறது. இன்று வரை மிக 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 விரல் விட்டு எண்ணும் அளவுக்கு தவிர நம்முடைய ஞானிகள் அடைந்த ஒன்றை யாரும் அடைய முடியவில்லை என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மை. வச்சுங்க. இப்போ வேதாந்தங்களே எழுதிய ஞானிகள் வேணாம், ஆனால் வேதாந்தம் என்று ஒன்று இருக்கக்கூடிய 108 உபநிடதங்களையும் யாரோ ஒருவர், அப்படி வச்சுங்க, அல்லது 2 பேர் சொல்லி இருக்க வேண்டும், நினைத்திருக்க வேண்டும், பரப்பப்பட்டிருக்க வேண்டும். இவ்வளோதானே. பைபிள் பரப்பப்பட்டது மாதிரி இயேசு கிறிஸ்து உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கல, அப்படியே ஒவ்வொன்றா போங்கினீங்க. புத்தர் உட்காந்து எழுதலைங்க. ஆக கேட்டது பரப்பப்பட்டது. ஆனால் எல்லோரும் புத்தராகி இருக்கிறார்களா, எல்லோரும் விவேகானந்தராக இருக்கிறார்களா, எல்லோரும் பரமஹம்சராக இருக்கிறார்களா என்றால் இல்லை என்பது ஒரு செய்தி. சுவாமி இது பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வழித்தோன்றல்களாக நமக்கு நேரடியாக இன்றைக்கு வரை இருப்பது விவேகானந்தர் ஒருத்தர் தான். அப்படி என்றால் என்னுடைய ஆய்வின்படி மற்றவர்கள் ஆகவில்லை என்று சொல்லவில்லை, ஏன் ஆகவில்லை என்று ஆராய்ச்சி செய்தேன். அதுதான் விஷயம். அதே மாதிரி இப்போ உலகியலுக்கு வாங்க. உலகியலுக்கு காந்திஜியினுடைய மகன் காந்தி மாதிரி ஆகவில்லை, அவ்வளோதான். பாரதியாருடைய மகள் பாரதியார் மாதிரி ஆகவில்லை, அதே தான். அப்படி இன்னும் கொஞ்சம் ஆன்மீகம், இது சயின்ஸ் ஆவாங்க. சுவாமி இது அப்துல் கலாம் அவர்களுடைய அண்ணன் அப்துல் கலாமாக ஆகவில்லை, ரமணருடைய அண்ணன் ரமணராக ஆகவில்லை, அல்லது ரமணருக்கு மாதிரி ஆகவில்லை. ஒன்று உறுதியாக புரிகிறது அல்லவா, ஒரு மனிதன் நாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய எத்தனையோ விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய கார்ப்பரேட் சாமியார்கள் இருந்து அத்தனை பேரும் என்ன உருவாக்கி இருக்கிறார்கள்? ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். எதை? கடவுள் என்ற ஒன்றை, அல்லது கடவுள் என்ற தத்துவத்தை, அல்லது கடவுள் என்ற தன்மையை தான் அடைந்து தனக்குள் அந்த சக்தியை வைத்திருப்பதாக இன்றைக்கு இருக்கக்கூடிய கார்ப்பரேட் சாமியாரெல்லாம் பேரெல்லாம் சொல்ல வேணாம், வச்சுங்க. இப்போ அம்மா என்று ஒருவர் இருக்கிறார், அவரிடம் இத்தனை லட்சம் கோடி கூட்டம், ஜக்கி வாசுதேவருக்கு கூட்டம், நித்யானந்தாவிற்கு ஒரு கூட்டம், வச்சுங்க. அதே மாதிரி கும்பமேளா அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா, கும்பமேளாவெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் அந்த தண்ணீரில் குளித்து பாவத்தை போக்கணும்னு போகிறாங்கன்னா பாருங்களேன், அதில் சாவு வேற விழுகுது. அங்கே அகோரிகள் இருக்கிறாங்க. இப்போ என்னுடைய ஆய்வு என்னன்னா, என்னுடைய ஆய்வைத்தான் சொல்கிறேன். இந்த அடைதல் இருக்கிறதல்லவா, கும்பமேளாவில் போய் அகோரி ஆகி அத்வைதம் அடைந்து சிவனோட கனெக்ட் பண்ணி இருக்கிற விஷயமெல்லாம் பொய்யா என்றால் அந்த விஷயத்துக்கே நான் வரவில்லை. ஆனால் என்னுடைய அனுபவம் என்னவென்றால், எதுவுமே செய்யாமல் நீங்கள் ஆகக்கூடிய மிக மிக எளிமையான விஷயத்தை தான் நான் உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்து கொண்டிருக்கிறேன்.
அப்போ ஒரு விஷயம் தானே உண்டு, இந்த பூமியில் பிறந்தோம், இறப்பது நிச்சயம். இந்த இறப்பதற்கு இடையில் என்னவெல்லாம் நாம் சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர இந்த உலகத்தில் என்ன இருக்குது? இப்போ காந்தி பிறந்தார், அவர் என்ன சாதித்தார் உங்களுக்கு தெரியும். விவேகானந்தர் பிறந்தார், என்ன சாதித்தார்? இதில் நல்லா புரிஞ்சுக்கலாம். விவேகானந்தர் என்னிடம் 100 இளைஞர்களை கொடுங்கள் என்று கேட்டார். இன்றைக்கு வரைக்கும் அந்த 100 இளைஞர்கள் போகாமல் தான் இந்த இந்தியா இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கு. ஆக ஒருத்தனும் போகலை. அது போகவில்லையா அல்லது போவதற்குரிய வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லையா? சுவாமி விவேகானந்தர் கொடுங்கள் என்று சொன்னார். அவரிடம் இருந்தவர்களாவது யாராவது ஆனார்களா? ஆயிருந்தால் தான் இன்னைக்கு இதாயிருக்காதே. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், சுவாமி விவேகானந்தருடைய விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்களான்னு இல்லை, அப்படியே அவருடைய ஞான தீபத்தை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு இல்லை. இல்லை, கார்ப்பரேட் சாமிகள் வந்தாங்களே, ஒன்று மட்டும் உரியுதுங்க. 2 விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. நீங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு ஞானி அடைஞ்சிட்டா, அவரை பார்த்து பிரமிச்சு கொண்டு போய் இருக்கிறதெல்லாம் கொட்டி, இத்தனை உலக கோடீஸ்வரெலாம் கொட்டாமல் இத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி வந்திருக்குமா? இப்படி அம்பானி இருக்கார், தொழில் பண்ணுறாரு, அதானி இருக்கார், தொழில் பண்ணுறாரு, டாட்டா இருந்தார், தொழில் பண்ணார். தொழில் பண்ணி பணம் வந்தது வேறு சார். பில்கேட்ஸ் பண்ணுறாரு, மைக்ரோசாஃப்ட். இவங்க என்ன சார் பண்ணினாங்க? ஒரே ஒரு விஷயத்தை தான் சார் சொல்கிறாங்க. அது எனக்குள்ளே வந்தால், அல்லது என்னை ஃபாலோ பண்ணால், என்னை நம்புனா, அல்லது எப்படியோ ஒரு கான்செப்ட் சார். அதுக்கு பெயர் ஒவ்வொன்றா சொல்ல வேண்டியதில்லை. அந்த மந்திரம், இந்த மந்திரம். சில கார்ப்பரேட் சாமியார்கள் மொத்த ஒரு பெரிய 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 மாலே நடத்துகிறாங்க. அவருடைய கால், கை, மூக்கு, வாய் எல்லாத்தையும் வச்சு. ஆமாம் ஆமாம், அதில் இருக்கக்கூடிய இந்த உலோகத்தில் செய்யப்பட்ட இதுக அதுக கையை காலை கழுவிட்டா பார்த்துட்டா இது பூரா உண்மையான்னு தேடுனா இதெல்லாம் உண்மைன்றதுக்கு விஷயமே இல்லை. இது பூரா உங்கள் நம்பிக்கை, மூட நம்பிக்கை, உங்கள் பயம், உங்கள் மாயை, உங்கள் பொய்மை, உங்களை வச்சிருக்க அறியாமை, தெரியாமை, புரியாமை தவிர எதுவுமே கிடையாதுங்க. எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் என்பதை உணர்ந்தாலும் சொல்ல முடியலை. உணர்ந்ததை கொஞ்சம் சொல்கிறேன். அப்போ நீங்கள் கேட்பீங்க, அதனால் என்ன? நீங்கள் எல்லாத்தையுமே பிறந்த இந்த பூமியில் நினச்சி பாருங்கள். இந்த பூமியில் ஒரு ஆடு பிறக்கிறது, ஒரு பச்சை மிளகா வருது, ஒரு காய்கறி வருது. நமக்கு தெரிஞ்சு இருக்கக்கூடிய அத்தனை காய்கறியும் அந்தந்த மரங்களில் முதலில் திருடத் தொடங்கினவங்க நம்ம தான். இன்றைக்கு வரைக்கும் அதை திருடி கொண்டாந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய நிலங்களில் பரப்பி அதை காய்கறியாக்கி, கனியாக்கி, பழமாக்கி, அதை ஒருத்தருக்கு கொடுத்து எல்லாமே நம்ம எடுத்து பழகிட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் மனிதனாகிய நம்ம தனிப்பட்ட முறையில் எதற்குடா பிறந்தோம் என்று யாராச்சும் சிந்திக்க முடியுமா? அதுக்கு தான் நம்ம ஞானிகள் எழுதிடுறாங்க. நிறையா உன்னை நீ இயேசு பிறப்பக்கம் இல்லை, அதெல்லாம் நிறைய உங்களுக்கு தெரியும். அதைத்தான் நான் உணரும்போது என்ன நினைக்கிறேன், வாழுகின்ற ஒவ்வொரு நொடியும், இன்னும் நுண்ணொடி கூட நீயாக இருந்து இந்த பூமிக்குள் ஏதாவது செய்தால், பூமிக்குள் என்பது அத்தனை உயிரினங்களுக்கும் செய்தால், ஏற்கனவே நான் பேசியிருக்கேன், உண்மையோடும் அன்போடும் செய்தால் என்ன லாபமெல்லாம் வேணாம். ஒரே ஒரு விஷயம், டோட்டல் பாடி ரொம்ப முக்கியமாக வச்சுங்க. பாடியில் இருக்கக்கூடிய 10,000 கோடி செல்களும், பல லட்சம் கோடி செல்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய பரிணாமம் ஆகிறது, ஒரு பெரிய என்லைட்டன்மெண்ட் ஆகிறது. அதிலிருந்து உலகத்தையே கற்றுக்கொள்ள ஒரு பெரிய தூண்டல் ஏற்படுகிறது.
அந்த தூண்டுதலால் தொடர்ந்து படிக்கச் சொல்கிறது. இந்த படிக்கச் சொல்லுகிறது என்ற ஒரு வார்த்தைக்குள்ளே வர்றேன். முந்தியெல்லாம் நூல்கள் நிறைய படிக்கிறேன். இப்பவும் நூல்களை தேடி தேடி படிக்கிறேன் வச்சுங்க. ஆனால் இப்போலாம் நான் வாசிச்சுக்கிட்டு இருக்க என்னன்னா, காலையிலேருந்து ரைட் வரைக்கும் எல்லா மனிதர்களையும் வாசிக்கிறேன். நான் சாதாரண 2 சக்கர வாகனத்தில் தான் போய்கிட்டு இருக்கேன். போகும்போது அங்கங்கே நின்று ஒரு காலையில் 7 மணிக்கு தொடங்கி அப்படியே ஸ்லோவாக வாக்கிங் முடிக்கும்போது வாக்கிங் போயிட்டு அப்படி வந்ததுலேருந்து வாக்கிங்லேயே அந்த வாக்கிங்கும் அவங்க அவசர அவசரமாக முடிப்பதிலிருந்து வாக்கிங்கில் இருந்த பேசுவதிலிருந்து அடுத்து மக்களை ஒவ்வொரு அணுவா அப்படியே பயணம், சாப்பிட்ற இடத்துல பயணம். ஒவ்வொருத்தருமே ஒரு பெரிய டிஜிட்டல் எஜுகேஷனிஸ்டாக தெரியுது எனக்கு. அப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு. அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டே இருக்கணும். அந்த கற்றுக்கிட்டு இருக்க 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 என்ன நடக்குதுன்னா, கம்ப்ளீட்டாக எண்ணங்கள் முழுவதும் இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அழிஞ்சு போய் அதை அவங்க சாட்சியாக பார்க்குறோம்னு சொன்னாங்க, விட்னஸாக பார்க்குறோம், எல்லாத்தையுமே சினிமா மாதிரி பார்க்க வேண்டியது இருக்குது. ஒருத்தர் சாப்பிட உட்காரும்போது அந்த சாப்பிடுவர்களை ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் பார்க்கும்போது பேசும்போது எல்லாமே இது நீங்கள் சினிமாவில் இருக்க முடியாது. அது மாதிரி பெரிய பெரிய நண்பர்களுடைய உயர்நிலையான இருக்கக்கூடிய கிளப்புகளுக்கு போகும்போது அங்கே பூரா ஃபுல்லி சினிமா. ஒவ்வொரு மனிதனையும் வாசிக்கக்கூடியது இருக்கு. பாரதி ராஜா சொன்னது ஞாபகம் இருக்கு. ஒவ்வொரு மனிதனையும் வாசிக்க வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு மனிதனும் ஒரு பெரிய வரலாறாக தெரியுது. அதில் பெரிய ரகசியம் நடந்து போச்சு. இதில் உங்களுக்கு ஒரு ஆட்டை வாசிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, ஒரு மாட்டை வாசிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவைகளெல்லாம் ஒரே மாதிரி தான் உணவு சாப்பிடும், ஒரே மாதிரி தான் அதுகளுக்குரிய இனப்பெருக்கம், ஒரே மாதிரி தான் வாழ்க்கை, அதுக்கு நினைவே இருக்காது. அப்படியே போயிட்டு அப்படியே இவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தக்கபடி, அவனுடைய உள்வாங்குதலுக்கு தக்கபடி, அவனுடைய மரபணு திறன்களுக்கு தக்கபடி, அவனுடைய உள்வாங்குதல், மரபணு திறன், அவனுடைய அப்சர்வேஷன் சொல்லிட்டோம், உள்வாங்குதல் சொல்லிட்டோமா, அவனுடைய சூழலுக்கு தக்கபடி மாறிக்கிட்டே இருக்கான். எதில் நினைப்பில் மாறுகிறான், பேச்சில் மாறுகிறான், சொல்லில் மாறுகிறான். நான் சொல்கிறது நெகட்டிவ் இல்லை, பாசிட்டிவாகவே. அப்புறம் கேட்டால், நான் நேற்று வரை இது தெரியாமல் இருந்தேன் என்று தெரிந்து நான் உலகத்தையே பிடிச்சு விட்டேன்றான். பெரிய விஷயமா இருக்கு. இன்னி இவன் என்ன தெளிய போகிறான்னு தெரியலை யாருங்க. நேற்று வரை எனக்கு தெளிவில்லைன்றான் ஒருத்தன், இன்னைக்கு நான் பூராத்தையும் தெளிவிட்டான். இனிமே இதை தவிர இவன் என்ன தெளிவாக போனான்னு தெரியல. ஒரு ஆளை சொல்லலை, எல்லாருமே. அப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? அப்போ ஒவ்வொருத்தனுடைய இந்த யூடியூப்லாம் பார்க்கும்போது ஒரு ஆளை மட்டும் சொல்லலை, ஆரம்பத்தில் அரசியல் பண்ணவங்க, ஆரம்பத்திலேருந்து ஆன்மீகம் எல்லாரையும் பார்த்தா என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு? அங்கே தான் ஒரு பெரிய ரகசியம் பிடிபடுறது. இந்த டிஎன்ஏ என்று ஒரு மரபணு என்று ஒன்று இந்த மனிதனுக்கு மட்டும் தோன்றாமல் இருந்திருந்தால் சிந்திச்சு பார்க்குறேன். அப்போ அந்த தோன்றியது எதிரான்னு பாருறேன். அந்த தோன்றுவதற்கு காரணம் மனித மூளை. அந்த மனித மூளையில் முத ஏற்பட்ட உணர்வு, அந்த உணர்வு அப்படியே ஃபயர் ஆகி, எண்ணமாகி, அறிவாகி, நுண்ணறிவாகி, பகுத்தறிவாகி இன்னைக்கு அது பாட்டுக்கு பறந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. சார், நம்ம ஊர் கதையை பேசிக்கிட்டு இருக்கோம் சார். நம்ம தமிழ்நாட்டில், இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு அண்டத்தில் இருப்பது பிண்டம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கோம், என்னென்னமோ சொல்லிக்கிறேன். அலைபேசியை கண்டுபிடித்தவன் யார் சார்? நெட்டை கண்டுபிடிச்சி கொடுத்தவன் யார் சார்? ஏஐயை கண்டுபிடிச்சி கொடுத்தவன் யார் சார்? ஸோ இவங்க என்னமோ இந்த மூளையை வச்சு நாங்கள் தான் இதெல்லாம் எவ்வளவு இவ்வளவு கடைசியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சார். நம்மளிருந்து அங்கே போச்சு. சரிப்பா, என்ன செஞ்ச நீ? நம்மெல்லாம் ஒரு இல்யூஷனல் இடியட்ஸாக தான் சார் வாழ்கிறது மாதிரி தெரியுது. அப்போ தான் நம்ம இந்த அலசுறோம் இல்லையா, இதில் என்ன உண்மையான ஆன்மீகம் என்பதுன்னு அலசிக்கிட்டே, ஆய்ந்து கொண்டே, பார்த்து கொண்டே, ரசித்து கொண்டே, விட்னஸாக பார்த்துக்கிட்டே, உலகத்தை ரசிச்சுக்கிட்டு
கடைசி வரைக்கும் ஒரு ஒரு அப்படிப்பட்ட ஒரு பேரின்பமான உலகத்துக்குள்ள நம்ம அனுப்பப்பட்டு, உலகத்தினுடைய ஒவ்வொரு அணுவணுவான விஷயங்களை ரசிச்சுட்டு, பார்த்துக்கிட்டு, அந்த இடம் தான் சார் இந்த பூமியில நாம் அடைகிற ஒண்ணு தான் உண்மையான ஆன்மீகமே ஒழிய, மற்றபடி இந்த மந்திரம், மாயம், தந்திரம் அப்படின்னா சுவாமி விவேகானந்தர் எதுக்கு சொன்னாரு? ஆல் ரிச்சுவல்ஸ் ஆர் செகண்டரி டு நோ த காட்ன்னு எதுக்கு சொன்னாரு? அதனால இதை நினைக்க நினைக்க ஒவ்வொரு நொடியும் வாசிப்பு சார். இப்போ நான் காலையிலேருந்து உட்காந்துருக்கேன். எனக்கு ஒரு ஆர்டினரி விஷயங்களை செய்வதற்கு தூண்டப்படுறேன். சில விஷயம் அது உடனே கட் பண்ணிடுறேன். ஐயோ, ஏன்னா ஒரு செகண்டில் இந்த உடம்புக்குள்ளே இது 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 வேண்டுமா? அதாவது ஒரு விஷயத்தை பற்றி ஏதோ ஒரு சின்ன நெகட்டிவான ஒரு புள்ளி தோன்றுனாலும் வேண்டாம்னு சொல்லுது. அப்போ தான் நினச்சேன், இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒன்றும், நம்மை செய்ய விடாத ஒன்றும் உள்ளே இருக்கிறது. அதுதான் நாம் பிறப்பிலிருந்தே கொண்டு வந்த அந்த உண்மை போல, உண்மை என்ற ஒரு ஆதி கான்சியஸ்னஸ், ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இதுதான் போல. அதைத்தான் ஆத்மா என்று சொல்லுகிறார்கள் போல. செய்ய முடியலையே. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஜெயில் இங்கே இருக்குது. எத்தனை கோடி பேர் ஜெயிலுக்குள்ளே போக முடியும்? மதுரையில் ஜெயில் இருக்குன்னா எவ்வளோ, ஒரு 5000 பேர் இருக்கலாமா? ஒரு சின்ன ஒரு 10 ஸ்ட்ரீட் உள்ள இடம் சார். அது உள்ள வைக்க போக முடியும். மீதி யாரெல்லாம் ஜெயிலுக்கு போவானா? எவனும் செய்ய மாட்டானே, பயப்படுறானே. சட்டத்திட்டமெல்லாம் தனியாக வரட்டும், ஆனால் போகிறானா? எவனும் ஜெயிலுக்கு போக ஆசைப்படுறானா? அந்த ஆசைப்படாது, குற்றம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறது, சட்டம் போட்டு ஒரு குரூப் எப்போ இருப்பாங்க சார்? அது உலகம் அழிகிறது வரைக்கும் இருக்கும். ஆனால் 100க்கு 99 பாயிண்ட் போக விரும்புவான் அவனாச்சே. அப்போ என்ன அர்த்தம்? அந்த போக விரும்பாத ஒன்றையும் கடந்து போகிறவன் தான் அவன். அவனை விட்டுருங்க. ஆனால் மேக்சிமம் எது இருக்குது, அந்த உணர்தல் இருக்கு இல்லையா? நான் தப்பானவனாக மதிக்கப்படக்கூடாது, நான் கேவலவனாக அடுத்தவன் சிந்திக்கப்படக்கூடாது, எனக்கு சுயமரியாதையோடு நான் வாழணும், ஈகோ வேற, அந்த இது வேற தனி அப்படின்னு சிந்திக்க வைக்கிறதல்லவா? இது எந்த புத்தகத்தில் படித்தோம்? அப்போ அதெல்லாம் இன்பில்டடாக வச்சுக்கிட்டு அந்த இன்பில்டடை உணருங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கட்டத்துக்குள்ளே வர்றான் உண்மையான ஆன்மீக மாத்திரை. அதுக்குள்ளே உணருங்க. அதை உணரும்போது என்ன செய்யுது? கம்ப்ளீட்டாக உடம்பும் மனசு எல்லாம் ஃப்ரீ ஆகுது. அந்த சொல்கிறோம்ல, ஃப்ரீயாக இருக்குது. மனசே காணாமல் போகுது. அதாவது சோசம் அழகாக மனசுன்னு எழுந்தா தானடா மனசு. உண்மையான ஆன்மீகத்தினுடைய ரகசியம்னா அறிவு இதை செய்யலாம் என்று வரைக்கும் கரெக்டு. அதுக்கு மேலே அதுக்கு மேலே அது இழுக்கும். இதை வாங்கலாமா அப்படின்னு ஆசை வந்துடும் வச்சுங்க. ஆனால் அந்த வாங்கிறதுக்கு மேலே ஒன்று அப்படி எந்திரிக்கும், அதுதான் மனசு. அதைத்தான் ஓஷோ சொல்கிறது. அதுக்கு மேலே எந்திரிக்க விடாத, அதன் வழியே செயல்பட்டுரு. சாப்பிடணும், 2 இட்லி சாப்பிடணும், அது கூட விட்டுரு. 2 இட்லிக்கு மேலே இதை வைக்கலாமா, அதை வைக்கலாமா, அதை வைக்கலாம், அதை வைக்கலாம், அதை வச்சா இதனால் இப்படின்னு தடுறையில் அங்கே கிளம்பிடும். இது மாதிரி ஒவ்வொரு அணுவணுவான விஷயமும் இந்த பூமியில், இந்த மனிதனுக்குள், இந்த உடம்புக்குள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றத உணரும்போது தான் உடலே தியானம் என்று உணர்ந்தேன். சார், ஒரு ஹார்ட் வேலையை ஒரு கிட்னி பண்ண முடியாது சார். கிட்னி வேலையை நுரையீரல் பண்ண முடியாது சார். நுரையீரல் பண்ணுற வேலையை இன்டெஸ்டைன் பண்ண முடியாது சார். அதே மாதிரி 5 பொறிகளும் தனித்தனியாக இயங்குதே சார். இந்த கட்டமைப்பை உணர்ந்தாலே, நாம் நினச்சிக்கிட்டு இருக்க பாருங்க, உண்மையான ஆன்மீகம் எல்லாமே உனக்குள்ளே இருக்குன்னு சொன்னது இதுதான். அதை ஒவ்வொன்றாக கடந்துக்க, உடலை முழுவதுமாக அணுவணுவாக பார்த்துக்க. செல்லிலிருந்து, பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலிருந்து அதனுடைய உள்ள இருக்க இயக்கத்திலிருந்து, அதோட ரிலேட்டட் டு பஞ்சபூதங்கள்லேருந்து, அதுக்கு பிறகு உன்னுடைய உடம்புடைய ஒவ்வொரு குழந்தையிலிருந்து முதுமையிலிருந்து அத்தனையும் நீ ரசிச்சின்னா எத்தனை வருஷம் ஆகுறது? 5000 வருஷம் வேணும். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்க்கும்போது
இதுதானே வாழ்க்கையினுடைய ரகசியம்னு பிடிபடுது. அப்படி படும்போது வருது, மறுபடியும் இந்த மக்களுக்குள்ளே நுழையும் போது எல்லாமே இழுத்துறாங்க. மக்களுக்குள்ளே எப்போவெல்லாம் நீங்கள் நுழையிறீங்களோ அப்போவெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கதை, திரை, கதை, வசனம் எல்லாரும் எழுதலாம். நானெல்லாம் ஒரு சில பேர் உண்மை பேசுவாங்களா அப்படின்னு அதை கேட்குறதுக்கே ஒரு 4 வருஷம் ஆகுது. ஆமாம் சார், அன்னைக்கு அப்படி சொன்னோம், இன்னைக்கு தான் கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன்றாரு. அட கடவுளே! இப்படி ஒவ்வொன்றா பார்க்கும்போது மிகப்பெரிய சாட்சியாக இருத்தல், வேடிக்கை, அதெல்லாம் அப்படியே உலகமே படிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஒவ்வொரு நொடியும் படிக்கலாம். உன்னை படித்து, உலகத்தை படித்து, உலகத்திற்கு ஒவ்வொரு அணுவணுவும் படிச்சேன்னா எத்தனை வருஷம் ஆகுது. இது எனக்கு ஏற்பட்ட விஷயம். ஜஸ்ட்டு பதிவு பண்ணியிருக்கேன்.